தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா ஒரு அரசியல் கட்சியினுடைய அ பிரச்சாரத்தின் போது இந்த சம்பவமானது நடந்திருக்கு. அதை குறித்து கூடுதல் தகவல்களை தர அவருடைய கருத்தை பகிர நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய தகவல் படியே 41 பேருக்கு மேல வந்து இந்த சம்பவத்துல விஜயனுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்னங்க சார்? இது ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். தமிழக அரசியல்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததில்லை. இது மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. தங்களுடைய உறவுகளை இழந்து தவிக்கிற அந்த இறந்தவர்களது குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆறுதல்களை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல், இனிமேல் இறப்பு விகிதம் இல்லாமல் நல்லபடியாக மீண்டு அவர்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்பதையும் நாம் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்வோம். விஜய் வந்து அரசியலுக்கு வந்த தீவிரமான அவர் அரசியல் சமீப காலமாக செய்ய ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வந்து மக்களை நேரடியாக போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி அவர் முதல் வாரம் திருச்சி, 2வது வாரம் நாகப்பட்டினம் பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது கூட இந்த கூட்டம் இருந்தது. அப்போ இந்த கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கு. அப்போ வந்து இதற்கான பாதுகாப்பு, இதற்கான ஏற்பாடுமே வந்து விஜயாக கட்சியாகவும் சரி, தமிழக அரசாகவும் சரி, 2 பேருமே அதுக்கு ஒரு கவனம் கொடுத்துருக்கணும். அது கவனம் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒட்டுமொத்த துயர சம்பவத்திற்கு யார் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு முதல்ல லயபிலிட்டி வருதுங்க. அது என்னதான் வந்து காவல்துறை, தமிழக அரசு இவர்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும். இவ்வளோ கூட்டம் இந்த சின்ன இடத்துல இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ அரசியல் கட்சிகளுமே கூட அந்த கூட்டத்தை எதுவும் குறிப்பா தாவேகா தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே கூட்டம் அதிகமா வருதுன்னு அந்த போட்டோவை போடுறதுல தான் கவனமா இருந்தாங்களே ஒழிய, தன்னை நோக்கி வருகிற அந்த கூட்டத்தினர், அந்த மனிதர்களுக்கு நம்ம வந்து என்ன அடிப்படை வசதிகளை செய்து தரணும்னு அவங்க யோசிக்கணும். அவங்களுடைய முதல் மாநாட்டில இருந்தே நம்ம பார்க்குறோம், தண்ணீர் வசதி, சாப்பாடு வசதி, கழிவறை வசதி, ஒரு பெரிய அளவில் ஒரு ஜனத்திரள் கூட்டம் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த அடிப்படை வசதி எல்லாம் வேணும், அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளைங்கிறது கிடைக்கும், இதெல்லாம் கூட அவங்க யோசிச்ச மாதிரி தெரியல. அந்த ஒரு சில மாநாடு வீடியோக்குள்ள அந்த வாட்டர் பாட்டில் விநியோகித்த விதம் கூட பல இடங்களில் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டது. குறிப்பா தமிழகத்துல சார் ஒரு கூடுதல் கேள்வி, இதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க. தமிழ்நாட்டில் வந்து இதை விட கூட்டமெல்லாம் கூடியிருக்கு தலைவர்களுக்கு. குறிப்பா நம்ம சமீபத்தில் மதுரையில பார்த்தோம், முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. அந்த மாதிரி கூட்டத்துல கூட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தது. இங்க வந்து சொல்ல வந்தேன். அதுதான் இப்ப அடுத்த உதாரணமா சொல்ல வந்தேன். இது அரசியல் பேசுறதா நினைக்க வேணாம். இது வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த நேரத்துல வந்து இது அரசியலுக்காக சொல்லப்படல. ஒரு 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடினார்கள். ஆனா அங்க இருக்கிற சேர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எந்த விதமான குப்பையும் இல்லாமல் அந்த திடல் வந்து அவ்வளவு அருமையாக இருந்தது. அவ்வளவு ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் எப்படிப்பட்ட ஒரு ஃபைன் டியூனா இருக்கணுன்றதுக்கான ஒரு உதாரணமாக அது இருந்தது. குறிப்பா காவல்துறையோட ஆதரவு அந்த நிகழ்ச்சிக்குமே இல்ல. காவல்துறை அரசாங்கத்தினுடைய ஆதரவு அந்த நிகழ்ச்சிக்குமே கிடைக்கல. இல்ல அதை பத்தியே நான் இப்ப இந்த நேரத்துல கம்பேர் பண்ணி பேசினா அது ஒரு அரசியல் பேசுற மாதிரி ஆயிடும் தான் நான் அதை தவிர்க்கிறேன். இந்த இடத்துல என்ன தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஒரு சின்ன ஒரு குறுகலான ஒரு இடம். அந்த இடத்துல இவ்வளவு பேர் இவ்வளவு மணி நேரங்களாக காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுதல் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது. வாலண்டியர்ஸ் யாரும் இருந்த மாதிரி தெரியல. இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியில எந்த விதமான ஒரு கூட்டத்திற்கும் தன்னார்வலர்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துபவர்கள் யாரும் நியமிக்கப்பட்டதாக தெரியவில்லை. வருகிற மக்கள், நான் அந்த தொண்டர் ஒருவர் வந்து 12 அடி உயரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டார். அப்போ வந்து அவர் கை கால் உடஞ்சுன்னா என்ன கேள்வின்றது இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையை நான் கேள்வி எழுப்பினேன். தன்னை பார்க்க வருகிற ரசிகர்களை மனிதர்களாக நீங்க நினைக்கணும், அவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போடக்கூடாது, அதை வந்து நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னோம்.
இது வந்து தொடர்ந்து இவர்கள் வந்து விஜய்க்கு கூட்டம் வருது, விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு அந்த மீடியா நரேட்டிவ்க்கு தீனி போடுறதுக்காகவே ஒரு சின்ன ஷார்ட் ஏரியாக்குள்ள நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அதை புகைப்படமாக எடுத்து கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருப்பது போன்று காட்ட வேண்டும் என்பதில் அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் காட்டிய முனைப்பை அந்த கூட்டத்திற்கு வருபவர்களுக்கான அடிப்படை வசதிகள் அங்க எதுவும் ஒரு திட்டமிட்டு செயற்கையாக மக்களை காக்க வைத்தார்களா? 6 மணி நேரம் காக்க வச்சிருக்காங்க. அவர் மதியமே வந்து கரூர் போயிருக்கணும். ஆனா இரவு தான் போயிருக்காரு. ஸோ திட்டமிட்டு செயற்கையாக காக்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க ஆனந்த், இது வந்து நம்ம விசாரணையில தான் தெரிய வரும். அவங்க வந்து இப்போ வந்து திட்டமிட்டு காக்க வச்சாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியாது. விசாரணையில தான் தெரிய வரும். முதல் கட்டமாக தமிழக காவல்துறை என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னா, கூட்ட நெரிசல்ல இவ்வளவு நேரம் காத்திருக்கும் போது அவங்களுக்கு உணவு, தண்ணி, ஆக்சிஜன் சப்ளை எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கு. கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களும் அவர்கள் தரப்புல கூட்டத்தை முறைப்படுத்துவதற்கு தன்னார்வலர்களை வாலண்டியர்ஸை நியமிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மதுரை மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க எல்லாரையும் வழிகாட்டுவதற்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா வருஷம் சிவராத்திரியில் ஈஷாவில் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. அங்கே நிறைய ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். நீங்கள் ஒரு கூட்டம் வந்து ஒரு 20,000 பேர், அது வந்து ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கு. அந்த இடம் வந்து ஒரு சின்ன ரோடு. அதில் அவ்வளோ கூட்டம் கூடும் பொழுது, அதுவும் அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக, ஏன்னா ரசிகர்கள் கூட்டம். அவங்க எங்கேருந்து வராங்க, என்ன ஏது, எந்த ரோல் ஏது, யாரு, எந்த 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 பகுதி, யார் அவங்கள கூப்பிட்டு வந்தா, ஏதாவது ஒன்றா அவங்கள யாரை வச்சு கட்டுப்படுத்த முடியும்? எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் திரையில் பார்த்தவர்களை தரையில் பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆர்வத்தில் கூடிய கூட்டம் என்பதனால இன்றைக்கு சார் ஒரு 30-40 உயிர் போயிருக்குன்றது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இல்லையா? நிச்சயமா, இது வந்து நிச்சயமா. காவல்துறை கொஞ்சம் இதுல உளவுத்துறை கொஞ்சம் கவனமா செயல்பட்டு இருக்கணும். இவ்வளவு கூட்டம் வரும்பொழுது நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பிட்ட நேரம் இல்லாமல் அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அஸ்வத்தாமன் அவர்களே, இந்த துயர சம்பவம் நடந்து பல மணி நேரங்கள் ஆகுது. விஜய் இன்னும் அவருடைய வாய் திறக்கல. அவர் வந்து சென்னை போயிருக்காரு. குறைந்தபட்சம் அவர் வந்து திருச்சியில் இருந்து நாளைக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துருக்கலாம். பட் அதெல்லாமே பண்ணாமல் அவர் திருப்பி சென்னை போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடிகர்கள் மீது இவ்வளவு ஒரு அவங்க வந்து இவ்வளவு நடிகர்கள் மீது இவ்வளவு பற்று இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா? இல்லைங்க, இது வந்து அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ இந்த இவ்வளவு பெரிய இறப்பு தருகிற செய்தி அதுதான். நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். அதனாலதான் அவங்களும் சனி ஞாயிறுல வச்சாங்க அந்த கூட்டத்தை. ஏன்னா வீக் டேஸ்ல வச்சா கூட்டம் வராது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட்டம் வரணும், அதை வைத்து இந்த கூட்டத்தை காட்டி மீடியா, சோசியல் மீடியாவெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு அரசியல் பண்ணணுங்கிறது தாவேக்காவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்ததுனால அவங்க வந்து சனி ஞாயிறுல வச்சாங்க. சனி ஞாயிறுன்றதுனால தான் இவ்வளவு கூட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போன சனிக்கிழமை நாகப்பட்டினம் வந்தவங்க, இந்த சனிக்கிழமை அவங்களும் அப்படியே கரூருக்கு வருவாங்க. தீவிர ரசிகர்கள் அவங்க சனி ஞாயிறு லீவ்ல கரெக்டா அது மாதிரி. நீங்க இப்ப 20,000 பேர் கூட்டியிருக்காங்கன்னா எல்லாமே கரூர்காரங்கன்னு சொல்ல முடியாது. திருச்சியில இருந்து போயிருக்கிறாங்க, உளுந்தூர்பேட்ல இருந்து கூட கொஞ்சம் பசங்க போயிருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க போனவங்களுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து வெளியூர்ல இருந்து வர்றது, இது மாதிரி நீங்க கூட்டத்தை காட்டுவதற்காக இந்த ஷோ, இது ஒரு ஷோ மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய சாபக்கேடு, ஒரு பக்கம் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவங்க ஒரு பக்கம் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் கூட்டு வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திக் எல்லாம் வச்சு ஒரு சினிமா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவார்ட்ஸுக்கு போட்டியா ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. ஆமா, விஜய் அவார்ட்ஸ்லாம் வந்து விஜய் அவார்ட்ஸ் தான் இதுவும். இது விஜய் டிவி ப்ரோக்ராம் தான் நினைச்சாங்க. டிடிலாம் வந்தாங்க, அது பார்த்தா விஜய் டிவி ப்ரோக்ராம் மாதிரி தான் இருந்தது. சிவகார்த்திகேயன் எல்லாமே இந்த விஜய் டிவி டீம் தான். இது இது வந்து ரொம்ப சோகமான நிகழ்வுங்க ஆனந்த். இது வந்து நீங்க ஒரு ஒரு உயிர் வந்து திருப்பி வராது இல்லையா? ஒரு திராவிட அரசியலினுடைய அவலம் நினைக்கிறேன் இல்லையா? அதாவது சினிமா நடிகர்கள் மீது இவ்வளவு மோகம் தமிழக மக்களுக்கு ஏற்படுவதற்கு காரணம் இந்த திராவிட அரசியல் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சந்துரு அவருடைய கருத்தில் வந்து பலருக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆனால் அவரோட ஜஸ்டிஸ் அவரை வந்து மேடைக்கு அழைக்கும் போது கூட முதல்வர் நடத்தின நிகழ்ச்சியில் அவ்வளவு சத்தம் வரல. சிவகார்த்திகேயனுக்கு தான் சத்தம் வந்ததோ. ஸோ கல்விக்கு சிறந்த தமிழகம்னு ஒரு நிகழ்ச்சியில் கூட சினிமா நடிகர்களுக்கு தான் மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கு. ஸோ அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தாங்க. சந்துரு அவர்கள் வந்து 19,000 வழக்குகளை முடித்து வைத்தார்னு சொல்லுவாங்க. 19,000 வழக்குல
18,995 வரைக்கும் அவர் டிஸ்மிஸ் தான் பண்ணாங்க. அதனால வந்து வழக்கறிஞர்களே கூட அவர் வந்தாலாம் கையில் தட்ட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவரால். அதனால நீங்க அவருக்கு கைத்தட்டல் வரலாம் கவலைப்படாதீங்க. அவருக்கு கைத்தட்டல் வராது. கைத்தட்டல் வரக்கூடிய அளவுக்கு அவர் என்னைக்கு நடந்துக்கல. அதாவது நடிகர்களை பார்த்தா குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க விசில் அடிக்கிறது கை தட்டுறது சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான். ஆனால் ஒரு அரசே வந்து ஒரு நடிகர்களை கூப்பிட்டு ஒரு விழா நடத்துறதுங்கிறது தான் ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்து இப்போ இந்த கரூரில் நடந்திருக்கிறது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அதுதான் என்னுடைய ட்விட்டரில் போட்டிருந்தேன். ஒரு மணி நேரம் டிராவல் இவர் போயிட்டார். விஜய் வந்து 1 மணி நேரம் டிராவலில் தான் இருக்கார். அப்போ திருப்பி வந்திருக்கலாம். திருப்பி கரூருக்கு வந்திருக்கலாம், சம்பவ இடத்துக்கு வந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துருக்கலாம். உடனே வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் மறுபடியும் கூட்டம் வந்துடும் சார். அப்படியே விஜய் போகிற இடத்தெல்லாம் கூட்டம் வந்துடாது. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகிறதால தான் இங்கே கூட்டம் வருது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் இப்போ ரஜினிகாந்த் கூட தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். இவரோட பெரிய ஆக்டர். ஸோ ஹாஸ்பிட்டல் வரதுல உடனே கூட்டம் ஒன்றும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் இழப்பில் இருக்காங்க. போயிருந்தால் ஒரு தார்மீக ரீதியாக அவர் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுட்டு இருந்திருக்கலாம். இவ்வளோ பேர் இறந்து போனதுக்கப்புறம் நான் சார் இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறீங்க, நீங்கள் இறங்கி பார்த்து யாருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனுஷன். நிச்சயமா நிச்சயம். நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. நிச்சயமா அது என்ன நடக்குது, இந்த கூட்டத்தில் இருக்கவங்க வந்து எமோஷனில் அவங்கள எதுவும் சண்டை போடுறாங்களா என்ன, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காம இறங்கி அடிப்படவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தான் முதல்ல பார்க்கணும். அதுதானே ஒரு மனித தன்மை. அந்த அடிப்படை மனித நேயம் கூட இல்லாமல் நீங்கள் நாளைக்கு அரசியலில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பா விஜய் அரசியலுக்கு வந்து அவருக்கு சந்திக்கக்கூடிய ஒரு முதல் பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையாக இது பார்க்கப்படுது. பிரதமருக்கு முதல்வருக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய விஜய் அவரால் ஒரு பிரச்சாரத்தை கூட ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கு. ஸோ விஜய் இந்த ஒரு துக்கத்திலிருந்து, துக்கம்னு நம்ம சொல்கிறோம், விஜய்க்கு அது எப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஒரு கருப்பு புள்ளி அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. இதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க சார், எங்களை போன்றவர்கள் அரசியலை நீண்ட காலமாக பார்க்கிறவர்கள் இவருக்கு அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்ததாகவே நாங்கள் கருதவில்லை. இதுவுமே ஒரு திரைப்பிரபலத்தை பார்க்க வருகிற கூட்டம். இது ஒரு வீக்கெண்ட் ஷோவாக தான் நடந்துகிட்டு இருந்ததே ஒழிய, அரசியல் என்பது கருத்தினால நிர்வகிக்கப்படணுமே ஒழிய, கருத்தின் அடிப்படையில் பயணிக்கணுமே ஒழிய, வெறும் பிரபலத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் ஒரு அரசியல் எடுபடாது. நீங்கள் தமிழகத்தில் சார் எம்ஜிஆர் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க, திரைத்துறையிலேருந்து பலர் வந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்க எல்லாமே ஒரு கருத்து பேசினாங்க. எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஈவேரா திராவிடத்தை பேசுகிறது, அண்ணா திராவிடத்தை பேசவில்லை என்பதற்காக அண்ணா திராவிடத்தை கொண்டு. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு நல்ல மனிதர் என்ற ஒரு இமேஜ் இருந்தது. அவராலேயே ஒரு பீக்ல ஒரு 9% தான் வாங்க முடியும். தேசியத்தையும் திராவிடத்தையும் இணைத்தார் விஜயகாந்த். புரியல. தேசியத்தையும் திராவிடத்தையும் இணைத்தார் விஜயகாந்த். தேசியத்தையும் திராவிடத்தையும் பேசினாரு. பட் அவருடைய கருத்தியலையும் தாண்டி அவருக்கு ஒரு குட்மேன் இமேஜ் இருக்கு. விஜய்க்கு அந்த குட்மேன் இமேஜ் கிடையாது. அவர் வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு பீக்ல இருக்க நடிகர் தானே ஒழிய குட்மேன் சந்தர்ப்பவாதியாக பார்க்கப்படுகிறார். ஒரு சந்தர்ப்பவாதியாக பார்க்கப்படுகிறார். ஆமா, அவருடைய இது வந்து ஒரு இப்போ நீங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் திறந்தப்போ ஐஸ்வர்யா ராய் வந்தப்போ வந்த கூட்டம் மாதிரி தான். இப்போ கரூருக்கு ஒரு ஜுவல்லரிக்கு திறக்கிறதுக்கு நயன்தாராவோ இல்லை வடிவேலுவோ போனால் கூட கூட்டம் கண்டிப்பாக வரும். நான் இப்போ திருவண்ணாமலையில் என்னுடைய பிரச்சாரத்துக்கு கூல் சுரேஷ் வந்தார். அவரை பார்ப்பதற்கு பலரும் வந்து கூட்டத்துக்கு நான் ஒரு சார் ஒரு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகிறாங்க. அவங்க ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தர் இது என்ன சொல்கிறது, அவங்க என்ன ரோல் பண்ணுறாங்க, ஹீரோவா வில்லனா காமெடினா ஹீரோயினா, இதெல்லாம் இல்லை. அது ஒரு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி மக்கள்கிட்ட இருக்கும். நேரில் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. அதை வந்து நீங்கள் ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இது எல்லாமே வந்து ஒரு நரேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து இப்படி விஜய்க்கு கூட்டம் வருதா, இப்போ விஜய் கட்சியினர் வந்து கூட்டத்தை காட்டுவதற்கான ப்ரெஷரை இங்கே இருக்கிற மீடியாக்களே ஏற்படுத்திடுச்சு மறைமுகமாக. இது வந்து நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, சார் கூட்டம் வருது நியூஸ் போட்டீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, வேற வழி இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டம் இல்லாமல் போட்டுருவாங்களோன்ற ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மக்களை பற்றியோ ஜனங்களை பற்றியோ கவலைப்பட்டு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அதுக்கு தான் இந்த சனி ஞாயிறலாம் கூட்டம் வராமல் போயிடக்கூடாது. நீங்கள் வாரத்தில் 7 நாட்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்ற ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டாருன்னா கண்டிப்பாக கூட்டம் வராதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, லீவ் டைமு சனி ஞாயிறுனா இப்போ காலாண்டு லீவ் வேற ஆரம்பிச்சிச்சு. அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ஸ்கூல் லீவுன்றதுனால வந்துருவாங்க. இந்த மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்ப என்னன்னா வர்றவங்களுடைய அந்த நலனை பற்றி அவர்கள் கிஞ்சிட்டும் அக்கறை இல்லாமல் போனதனுடைய விளைவு இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகம். அவருடைய அரசியல் வாழ்க்கையில கரும்புள்ளிலாம் நான் பார்க்கல. இந்த இழந்த உயிர்களுக்கு யார் பதில் சொல்வது, அவங்களுடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு யார் பதில் சொல்றது, அந்த ஒரு பேர் இழப்பை யார் வந்து அந்த குற்ற உணர்வு யாருக்கு இருக்க போகிறது. இப்போ நீங்க சொல்றீங்க சார் விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட் போயிட்டாரு, அவர் கூட ஆதவ் அர்ஜுன் இருந்தாரு, ஆர்தவ் அர்ஜுன் ரெட்டி இருந்தாரு, புஷி ஆனந்த் கட்சியில இந்த மாதிரி அடுத்த கட்ட தலைவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமே. இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி உண்மையிலே நான் அந்த விஷயத்த பாராட்டுறேன். ஏன்னா சம்பவம் நடந்த உடனே ஒரு அமைச்சர் உள்ள போயிட்டாரு, அதெல்லாம் ஓகே, ஷுட் பி அப்ரிஷியேட். முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் ஆமா ஆமா இது செந்தில் பாலாஜி. ஆமா, செந்தில் பாலாஜியும் போனாரு, அதிமுக பாஸ்கர் அவர்களும் முன்னாள் அமைச்சர். அமைச்சர் வந்து டாக்டர்ன்றதுனால அவர் டைரக்டா உடனே விரைந்தார், போய் அவர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இதுதான் ஒரு அரசியல் கட்சிகள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து என்னன்னா இந்த கட்சியில இருந்து யாரும் வரவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து தமிழக காவல்துறை வந்து இந்த விஷயத்துல அவர்கள் என்னென்ன தவறு செய்தார்கள் என்பதை கூட விசாரிக்கணும். ஏன்னா போலீஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு லெதர்ஜிக்கா இருந்துடக்கூடாது. இவ்வளவு பேர் கூடுறாங்கன்னா இவங்க எல்லாம் அனுபவம் இல்லாதவங்க அரசியல்ல. கண்டிப்பா நம்ம கடந்த ஆண்டு பார்த்தோம் அஸ்வத்தாமன் அவர்களே, நம்ம கடந்த ஆண்டு பார்த்தோம் ஹைதராபாத்ல அல்லு அர்ஜுன் படத்துல இதே மாதிரி கூட்ட நெரிசல்ல ஒரு உயிர் போச்சு, ஒரு உயிர். அந்த ஒரு உயிருக்காக அல்லு அர்ஜுன் மேல எஃப்ஐஆர் போட்டார், கைது செய்யப்பட்டார். இது இப்ப 40ல இருந்து 50ஆக உயரப் போகிறது. விஜய் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? எடுப்பதற்கு இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு திராணி உள்ளதா? வைகாரியஸ் லைபிலிட்டி வருங்க. இது நியாயமா சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா திராவிட மாடல் தான் சட்டப்பூர்வமா நடந்துகிட்டதே கிடையாது. எந்த விஷயத்துல நடந்திருக்கு? கிட்னி திருடுறதுக்கே எஃப்ஐஆர் போடாத ஒரு கொடூரமான ஒரு அரசுங்க இது. ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹியூமன் டிராஃபிக் உலகத்துல எங்கேயுமே நடந்ததில்லை. உலகத்திலேயே தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கே எஃப்ஐஆர் போடல. இதுக்கு நியாயமா சட்டப்பூர்வமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுவதுதான் நியாயம். பட் இதெல்லாம் இந்த நேரத்துல பேசுவதற்கான ஒரு தருணமா எனக்கு தெரியல. முதல்ல நிச்சயமா ஒரு கோரமான ஒரு சம்பவம். இப்ப நாளைக்குதான் விசாரணையில உண்மையிலேயே தெரியும். இப்ப நம்ம பிரைமரி பேசியில நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சுதான் நம்ம பேசுறோம். எப்படி இருந்தாலும் முதல் கட்டமாக ஒரு முகாந்திரத்தில் அடிப்படையில நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் காவல்துறையும் கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும். அரசு எந்திரம், மாநில அரசு எந்திரம் ஒரு கூட்டம் வருகிறது என்று சொல்லும்போது உளவுத்துறை, காவல்துறை, அரசு அதிகாரிகள், ஏன்னா இப்ப வர்ற அமைச்சர் கொஞ்சம் முன்னாடி இதுல கவனம் கொடுத்துருவோம். செந்தில் பாலாஜி அவர்களோ இல்ல திமுக இவங்கெல்லாம் வந்து இப்ப வர்ற அமைச்சர் வந்து இந்த கூடுதல் கவனம் கொடுத்துருவோம். இது மாதிரி வருது, இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதெல்லாம். அதனால நம்ம என்ன பேசி என்ன புண்ணியம்? உயிர் போயிடுச்சு இல்ல, போன உயிர் திரும்பி வருமா? கண்டிப்பா அது ஒரு பெரிய இழப்பு. எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. நேர்களே, திரு அஸ்வத்தாமன் அவர்கள் சொல்லும்படி இந்த மரணத்திற்கு, இந்த மரண ஓலத்திற்கு நிச்சயமாக தாவேகா மற்றும் தமிழக அரசும் மற்றும் விஜய் அப்படிங்கிற அந்த நடிகரை பார்க்க தீவிரதை காட்டிய சில பேரும் காரணம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பெரியவர்கள் மட்டும் கிடையாது, பிஞ்சு குழந்தைகள் நாளை நீட் தேர்வுகளை எழுதி டாக்டர்களாக வேண்டியவர்கள், பொறியாளர்களாக வேண்டியவர்கள், விண்வெளிக்கு செல்ல வேண்டிய இந்தியர்கள் பல பேர் வந்து இந்த ஒரு துயர சம்பவத்தில் உயிர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேசத்திற்கே. அதற்காக தான் பிரதமர் அவர்களும் அவருடைய வருத்தத்தை தெரிவித்துள்ளார். இது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒரு துயரமான சம்பவமாக நம்ம பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.